குட் மார்னிங், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே மார்னிங். நேற்று டியூஸ்டே vlog பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் 12:30க்கு தான் தூங்கவே போனேன். பட் சம்ஹவ் 5:35க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். அண்ட் எந்திரிச்சிட்டு வெளில அழகாக இருந்துச்சு கிளைமேட். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி பஸ்ஸையும் கரெக்டாக பிடிச்சாச்சு. வீட்லேயே சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறமா சாப்பிடலாம் இல்லை. நேற்று நைட் வரைக்கும் நான் யூனிட் 1 ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் 2 படிக்கலாம், கொஞ்சமாச்சும் படிக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக படிக்கல. பஸ்ஸில் போகிற டைம் ஃபுல்லாக படிக்கல. கொஞ்ச நேரம் ஏறினதுலேருந்து ஐ திங்க் ஒரு 45 to 55 minutes ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour படிச்சிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ்க்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் 2 பீரியட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட போயாச்சு. யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ண லன்ச் தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் லஞ்சுக்கு போகும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு வெதர். மார்னிங் கூட பார்த்துருப்பீங்க வெதர் எப்படி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட பிளாக்குக்கு போகலான்னு பார்க்குறோம். நல்ல மழை, செம்மையாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மழை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. மழை குறையவே இல்லை. வேறு வழி இல்லை, அப்படியே தான் போகணுன்னு லைட்டாக நனைஞ்சிட்டே போயிட்டு மறுபடியும் 3 கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எப்போவுமே மார்னிங் தான் அப்பா வந்து ட்ராப் பண்ணுவார் பஸ் ஸ்டாப்பில். ஈவினிங் நான் நடந்து தான் வருவேன் வீட்டுக்கு. இன்றைக்கி அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். நல்லா இருந்துச்சு ஈவினிங் வந்து நடந்து வராமல் அப்பா கூட்டிகிட்டு வந்தது. வீட்டுக்கு வந்து டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நைட் இன்றைக்கும் 12:30 வரைக்கும் படித்தேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு. பட் நான் அதை வீடியோலாம் எடுக்கலை. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.